ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான பன்னீர் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பன்னீர் 65க்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். 1/4 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு சோள மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 5 காஷ்மீர் மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு நல்ல சூடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்க வேண்டாம். பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்ச சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி மொத்தமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு ரெடி பண்ணி எடுக்கணும். நிறைய தண்ணி சேர்த்தோன்னா பன்னீரில் மாவு ஒட்டி பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹோம்மேடு பன்னீர் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீரை நம்ம மாவில் முக்கி பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பன்னீரை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இந்த பன்னீர் 65 ரெசிபிக்காக மைதா மாவு யூஸ் பண்ணலை, கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா எந்த ஒரு ஃபுட் கலரும் யூஸ் பண்ணலை. அந்த காஷ்மீர் மிளகாயில் உள்ள கலர் மட்டுமே நமக்கு போதும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வச்சு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்தாலே நல்ல கலர் கிடைக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் 65 சூப்பராக நம்மளும் செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா அழகான ரெட் கலரில் பன்னீர் 65 தயாராகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிம்பிளாக சுலபமாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி விட்டாச்சு. 2 பக்கம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. தீயை மீடியத்திலே வச்சு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக பன்னீர் 65 நமக்கு தயாராகிடுச்சு. இந்த பன்னீர் 65 ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இந்த மாதிரி வெங்காயம், மல்லி இலைகள் தூவி நம்ம அலங்கரிக்கலாம். சூப்பராக அட்டகாசமாக தயாராகிடுச்சு. இந்த பன்னீர் 65 ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.